ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த பிரத்யேக காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ மகா பெரியவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட் என்று அழைக்கப்படும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக மகா பெரியவா ஆசீர்வாதத்துடனும் நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் வழிகாட்டுதலுடன் பல தேவையான நபர்களுக்கு இந்த ட்ரஸ்ட் மூலம் நாம் உதவி செய்து வருகிறோம். மாமாவின் ஆக்ஞைப்படி இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான திரவியம் உலகெங்கும் குரு பூஜை செய்யும் ஆயிரக்கணக்கான நண்பர்களால் பக்தர்களால் கொடுக்கப்படுகிறது. இதை ஒட்டிய இந்த காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது திரு அரவிந்த் அவர்களே. நமஸ்காரம் திரு அரவிந்த். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. ஓகே மேடம். நமஸ்காரம். என் பேரு அரவிந்தன் பேரு. நானு அம்மா 2 பேர் தான் இருக்கோம். சிஸ்டர் ஒருத்தர் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு வெள்ளூர்ல இருக்காங்க. நான் ஒரு 18 வருஷமா மடத்துல சங்கர மடத்துல காஞ்சிபுரம் சங்கர மடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அக்கௌண்ட்ஸ்ல பெரியவா இருந்த காலத்துல புது பெரியவா இருந்த காலத்துல அங்கதான் இருந்தேன். நான் இது பண்ணிட்டு மகா பெரியவாளை பாத்துருக்கேன். பாத்திருக்கேன் மேடம். அப்பாவோட போய் பாத்திருக்கேன் நான். அப்பா அங்க இருந்திருக்காரு. 80s அப்பா இருந்திருக்காரு. மகா பெரியவா கூட இருந்திருக்காரு. அப்புறம் பெரியவா கூடவும் இருந்திருக்காரு. இது பண்ணிட்டு அப்ப இது பண்ணிட்டு அப்புறம் அப்பா இறந்துட்டாரு. 2004 இறந்துட்டாரு. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானு அம்மா சிஸ்டர் தான். சிஸ்டருக்கு வந்து 2007 மேரேஜ் பண்ணிட்டோம். இது பண்ணிட்டு மேரேஜ் முடிஞ்சிட்டு அப்ப கொஞ்சம் எனக்கு ஒர்க் இல்ல. அப்போ நான் இது பண்ணச்சு வந்து பெரியவா தெரியும்ன்றதுனால பெரிய கேட்டிருக்கா என்ன பண்றான் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இதுவா கேட்க சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அத்திம்பேர் சொன்னார். அத்திம்பேர் அங்க கோயில்ல இருக்காரு. காமாட்சி அம்மன் கோயில்ல இருக்காரு. இல்ல இங்கதான் வந்திருக்கான், அவங்க அத்தை பாக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு. வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்பதான் கேட்டாரு, வா அரவிந்த் என்ன பண்றப்பா அப்படின்னு கேட்டா. இல்ல பெரியவா இந்த மாதிரி வேலை இல்ல இதுவா இங்க வரையான்னு கேட்டாரு. அப்போ 2007 இருந்து புது பெரியவா பத்தி இல்லையா? புது பெரியவா அங்க 2007 2022 வரைக்கும் அங்கதான் ஒர்க் பண்ணேன் நான். அப்புறம் கொஞ்சம் உடல்நிலை காரணம் ரொம்ப உடம்பு முடியாம போனதுனால வந்து கொஞ்சம் அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுத்து. இது பண்ணிட்டு கடந்த 1 வருஷமா ரொம்ப சிவியரா இருந்தது உடம்பு கொஞ்சம். ஆமா, ஏன்னா ஆன்ஜியோ பண்ணிருக்கிறது ஏற்கனவே. நான் இப்ப இருக்கிறது வந்து வாலாஜாப்பேட்டைன்னு சொல்லிட்டுன்னு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அங்க இருக்கேன் மேம். அங்க இருக்க மேடம். உங்களுக்கு வந்து சரணாலயம் பத்தி ஜி.ஆர். மாமா பத்தி எப்படி யார் மூலமா கேள்விப்பட்டேன்? எனக்கு எப்படி தெரியும்னா அவரு நான் அத்திம்பேர் சொன்னேன் இல்லையா, வெங்கடேஷ் சாஸ்திரிக்கு அவருடைய தம்பி இருக்காரு, அண்ணா கணேசன் சொல்லிட்டு அங்க இருக்காரு, திருவள்ளிக்கேணியில இருக்காரு. அவரு கிட்ட இது பண்ண அப்பதான் அவர் சொன்னார், மாமாவை பத்தி சொன்னா நீங்க போய் பாருங்க, நான் பேசிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மாமா கிட்ட பேசினேன் நான். இது பண்ணிட்டு அப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நீ வா நேர்ல போய் மாமாவை தரிசனம் பண்ணி நேரவே பார்த்தேன் மேடம். நேரவே பார்த்தேன். இது பண்ணிட்டு அனுபவம் எப்படி இருந்தது ஜி.ஆர். மாமாவை நேர்ல? ஐயோ ரொம்ப அது என்ன சொல்றது, வார்த்தையில விவரிக்க முடியாது மேடம். நான் இதுக்காகவே சொல்லல. எல்லாருமே நம்ம சாதாரண ஒருத்தர் பாக்குறேன்னா நம்ம பேசுவோம், என்ன விஷயம்னு சொல்லுவோம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். உதவிக்காக நான் பொய் சொல்ல விரும்பல, இது பண்ண விரும்பல. நிறைய பேரை இந்த கடந்த ஒரு 7-8 மாசத்துல கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரொம்ப முடியாம நிறைய பேர் பார்த்திருக்கேன். எல்லாமே வந்து பார்க்கலாம், இது பண்ணலாம் அப்படின்னு. ஆனா நான் இது பண்ணோன்னே அங்க ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம், மாமா நான் பாத்துக்கிறேன், இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதாவது எப்படி கேட்கிறாருன்னா, அவரு அந்த வார்த்தை கேட்கறது, உன்னால இருக்க முடியுமா அப்பா, இந்த மாதிரி நான் வரேன், இந்த டைமுக்கு வரேன், ஐயோ தாராளமா இருக்கேன்மா, பார்க்க முடியும், நீ இருப்பா, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா என்னுடைய உடல் நிறைய பேர் மீட் பண்றதுக்கு காத்திருந்தாங்க. அவர் கேட்ட ஒரே கேள்வினா, முதல்ல அந்த உடம்பு உடல்நிலை சரியில்லை, அங்க இது முதல்ல நீ வாப்பா உள்ள வந்து பாருன்னு சொல்லிட்டு அவங்க மேடம் சொல்லி நேரடியா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த மாதிரி கேட்டாரு. இந்த மாதிரி நானும் சொன்னேன் மாமா கிட்ட, இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ரொம்ப முடியல, ஏன்னா ஹார்ட்டுக்கு பிளட் பம்ப் ஆகல, இது பண்ணிட்டு இஇசிபின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை இருக்கு அந்த நீலாங்கரையில இருக்கு, அங்கதான் இது பண்ண போறேன்னு நீ எதுக்கும் கவலைப்படாதமாக்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. இது பண்ணிட்டு பிரசாதமும் கொடுத்து, நீ எதுக்கும் கவலைப்படாதமாக்கன்னா கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் பெரியவா இருக்கா, மா பெரியவா இருக்கா, இது இருக்கா, எதுவும் கவலைப்படாது, எல்லாமே பாசிட்டிவா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப இதுவா சொன்னாரு. அது நான் பெங்களூர்ல இருக்கேன். மாமா வந்து உங்களுடைய நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி
நீ அவர்கிட்ட பேசி கோஆர்டினேட் பண்ணிக்கோமா, நம்ம ட்ரஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க சொல்லு. அப்புறம் அவருக்கு வந்து நம்ம மந்த்லி இது வந்து ஹெல்ப் பண்ணலாம் நம்மள. ஏன்னா வர்ற எல்லா டிவோட்டிஸோட எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்மளால மீட் பண்ண முடியாது. ஆனா அந்த சரணாலயத்துல இருந்து வர்ற ஒரு ஹெல்ப்ங்கிறது எவ்வளவு ஒரு அது எவ்வளவு மினிமலா இருந்தாலும் அது ஒரு ஆசீர்வாதம். மகாபெரிவா ஆசீர்வாதம், மாமா ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வாங்கின எல்லாருமே ரொம்ப நல்லா மீண்டு வர்றது, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் மீண்டு வர்றத நாங்க கண்கூட நிறைய பார்த்திருக்கோம். உங்களுக்கு வந்து மாமா சொல்லுவார், மகாபெரிவா பிரம்ம முகூர்த்தத்துல பேசுறார் மாமா கிட்ட, கர்மா கழிஞ்ச என்னோட நிஜமான பக்தாள் உன்னை தேடி வருவா, அவளுக்கோசரம் சங்கல்பம் பண்ணிட்டு நீங்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, உன் மூலமா நான் அவளுக்கு அனுகிரகம் பண்றேன்னு. இதனாலதான் இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் ஆனதே மகாபெரிவா மாமாட்ட சொன்னதுனால. இல்லாட்டி இப்படி எல்லாம் பண்ணணும்னு மாமாக்கு ஒண்ணுமே தெரியாது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் மகாபெரிவா. சோ இப்ப நம்ம எல்லாம் சரணாலயத்துக்குள்ள நுழைஞ்சோம்னாலே நம்ம கர்மா கழிஞ்சுடுத்துன்னு மகாபெரிவா டிசைட் பண்ணி வந்ததுனால நமக்கு கிடைச்ச இந்த ஒரு பாக்கியம். அதனால நீங்க வந்து இந்த மாமாவுடைய ஆசீர்வாதத்தால பரிபூர்ணமா உடல் குணமாகி மீண்டும் நம்ம இன்னொரு காணொளியில உங்களுக்கு நடந்த இந்த பரிபூர்ண ரெக்கவரி பேக் டு நார்மல் ஹெல்த் இத பத்தியும் நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பா பண்ணுவோம். நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஏன்னா நாங்க மாமாவுடைய ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அப்படிதான் சொல்லணும். நான் நன்றி சொல்றதோட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் இது யாருமே அந்த அளவுக்கு இதுவா பேசி நான் வாழ்க்கையில கண்டிப்பா சொல்றேன், உணர்ச்சி சொல்றேன்னு கூட நினைச்சுக்கோங்க. ஆனா அந்த மாதிரி நான் இது பண்ணி யாருமே பார்த்தது இல்ல மேடம். நான் அதுவும் இந்த ட்ரஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% டோனர்ஸ் வந்து மாமாவை நேர்ல பார்த்தது இல்லை. மாமாவோட போட்டோஸ் பார்த்தது இல்ல, வீடியோஸ் பார்த்தது இல்ல, அவருடைய வாய்ஸ் கேட்டது இல்ல. அவங்க வீட்டுல உட்காந்து பரிபூர்ணமா பெரியவாளோட பிரம்ம முகூர்த்தத்திலயோ பிரதோஷ காலத்திலயோ குருவாரம் பண்ற குரு பூஜைனால அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பெரியவா பக்தி, மாமா மேல இருக்கிற ஒரு பக்தி நம்பிக்கை மூலமா இந்த திரவியம் எல்லாம் இந்த ட்ரஸ்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. சோ அது வந்து வேர்ல்டு பூரா இருக்காங்க குரு பூஜா டிவோட்டிஸ். அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறச்ச ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தி, நம்ம அனுப்பின ஒரு திரவியம் ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு. அதே மாதிரி நமக்கு ஹெல்ப் வேணும்னு கேக்குறவங்களும் வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு இது சாத்தியம் நடக்கிறது. அதனால இந்த நம்மளுடைய இந்த இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து நம்ம சரணாலயம் சேனல்ல நம்ம போட போறோம். சோ இத பார்த்துட்டு இருக்கிற டிவோட்டிஸ்க்கு உங்களுடைய மெசேஜா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மேடம் நான் ஒரே விஷயம், நீங்க என்ன இது ஒன்னாலும் எவ்வளவு கவலையோ எவ்வளவு இதுவோட, ஆனா வாங்க சரணாலயத்துக்கு. நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே நீங்க என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு யோசிக்கவே வேண்டாம். நீங்க அங்க வந்த பிறகு அந்த பாசிட்டிவ் வைப் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் உண்மையிலே நான் சொல்லுவேன், நீங்க அங்க உட்கார்ந்து மேல தியான மண்டபத்துல உட்கார்ந்து நீங்க இது பண்ணீங்களானாலே அவங்க பூஜை அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணி பாருங்க. நிஜமாலுமே சொல்றேன் நானு, உண்மையா மனசுல இருந்து சொல்றேன் நானு, டெஃபினட்டா அவ்வளவு ஒரு சேஞ்சஸ் தெரியும். உண்மையிலேயே சொல்லுவேன் நானு, அதுதான் நான் சொல்றேன். எல்லாருமே நீங்க வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம், நீங்க நேரம் வாங்க. ஏன்னா சென்னையில நீங்க நேரம் வந்துட்டு என்ன ஒன்னா பாருங்க, நீங்க அங்க உட்கார்ந்து பூஜையை பாருங்க, மாமாவை மீட் பண்ண முடியும். கண்டிப்பா இது பண்ணிட்டு பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதனுடைய பாசிட்டிவ் வைப் என்னன்றத அவங்க உணர்வாங்க. நான் சொல்லியே இது பண்ணுவேன். டெஃபினட்டா இந்த விஷயங்களை நம்ம அனுபவம் மூலமா தான் நம்ம வந்து அனுபவம் மூலமா நம்மளால டெஃபினட்டா உணர முடியும் மேடம். கண்டிப்பா நம்ம ஆத்மாத்மாவா உணர்றதும் நம்ம நேரடியா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இதுவா இருக்கும் மேடம். அதுதான் டெஃபினட்டா நான் சொல்றேன். அதே மாதிரி அங்க ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிற விதம்னு சொல்லுவேன் நான். அவ்வளவு ஹம்பிளா அவ்வளவு இதுவா யாருமே அந்த சுழி கூட அந்த முக சுழிப்புன்றது கிடையவே கிடையாது மேடம். அதை நான் நேரடியா பார்த்திருக்கேன். நாங்க எல்லாருமே சரி அப்படி உட்காருங்க, இப்படி இது பண்ணுங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. இது பண்ணிட்டு வாங்க. அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஹம்பிள் ரெஸ்பான்ஸ் ஹம்பிள் இது யாருக்கிட்டயுமே பார்த்தது இல்லை மேடம். ஏன்னா அது வந்து மாமாவாலதான் சொல்லுவாங்க இருக்கவங்களும் நடந்துக்கிறதுக்கு. மாமாவெல்லாம் ஸ்டாண்டர்டா வச்சுட்டா பெஞ்ச் மார்க் வச்சுட்டா நாங்க கீழதான் இருக்கோம். அது இன்னும் நிறைய கத்துட்டே தான் இருக்கோம் மாமா கிட்ட. இன்னும் எங்களை வந்து மேன்மைப்படுத்திக்கணுங்கிற அந்த ஒரு லெசன் தான் எங்களுக்கு. அந்த அங்க போனாலே அந்த ஒரு ஹியூமிலிட்டி வந்துடும். ஒண்ணுமே இல்லைன்னு தோணிடும் மேடம். நம்மளுடைய இது எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அங்க வந்துட்டோம்னு வைங்க, நிஜமாலுமே நம்மளாம் ஒண்ணுமே அந்த மாதிரிதான் தோணும். அது இதுவாலே கிடையாது. நம்ம அதுக்கு என்ன சொல்றேன், ஆட்பட்டுடுவோம்னு சொல்றேன் நான். நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு ஆட்பட்டுடுவோம் அங்க. ஏன்னா அந்த அந்த என்ன சொல்றது டிவைன் ஃபெய்த்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும்ன்றது தான் என்னுடைய இது மேடம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. உங்களுக்கு பரிபூர்ணமா
சீக்கிரம் குணமாகணும்னு நாங்க எல்லாருமே பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. குரு பூஜை பண்றச்ச உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.